ஜி மைனர் செவன்த்து, அப்புறம் சி மைனர் செவன்த்து, ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் சைலஸ் இமானுவேல் ஃபார் சைலஸ் கிட்டார் டியூட்டோரியல். இன்றைக்கி நம்ம பார்க்குற சாங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கும் மேற்கும் பாஸ்டர் ஜோயல் தாமஸ் ராஜ் அவங்களோட சாங்கு. பியூட்டிஃபுல் சாங்கு. அவங்க வந்து பியானோவில் இந்த சாங்கை வந்து அழகாக கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. லாஸ்ட் வீக் தான் இந்த சாங்கோட அப்டேட் வந்துச்சு. இந்த சாங்கோட கீ பார்த்தீங்கன்னா பி ஃப்ளாட் மைனர் 4/4 வந்து 4/4 டைமிங் சிக்னேச்சரில் இருக்குது. 120 டெம்போவில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் இந்த சாங்கை. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதை நான் கேட்டதுமே ஓகே, இதை நம்ம வந்து லெசனாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங் இந்த வீக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீக்கில் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினருக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரெட்டில் வந்து நான் கேப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த சாங் என்ன தான் பி ஃப்ளாட் மைனரில் இருந்தாலும் டி ஃப்ளாட்டில் தான் இந்த சாங் வந்து அதிகமாக போகுது. ஸ்டார்ட் ஆகுறது வந்து டி ஃப்ளாட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்படி பிடிக்கிற மாதிரி 4 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அது வந்து உண்மையாகவே பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரெட்டில் கேப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெட்டில் கேப்போ யூஸ் பண்ணிவிட்டு என்னென்ன கார்ட்ஸ் இந்த சாங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கார்ட்ஸை வாங்க பிரேக் டவுன் பண்ணலாம். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கார்ட்ஸை பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஒரு பீஸ் வரும். அதில் என்னென்ன கார்டு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, F மைனர் 7th, B ஃப்ளாட் மைனர் 7th, E ஃப்ளாட் மைனர் 7th யூஸ் பண்ணியிருப்பாங்க. A ஃப்ளாட் மேஜர், A ஃப்ளாட் சஸ் 4. அடுத்த 2 வேர்ஸ்லேயுமே ஃபுல்லாக என்ன கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டி ஃப்ளாட் மேஜர், அப்புறம் வந்து பி ஃப்ளாட் மைனர், அப்புறம் எஃப் மைனர் 7th, அப்புறம் வந்து இ ஃப்ளாட் மைனர் 7th. அதுலேயும் ஒரு சில இடத்துல பி ஃப்ளாட் மைனர் 7th யூஸ் பண்ணியிருப்பாங்க.
அப்புறம் என்ன கார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜி ஃப்ளாட் மேஜர், அப்புறம் ஏ ஃப்ளாட் மேஜர், அப்புறம் ஏ ஃப்ளாட் 7th, அப்புறம் ஏ ஃப்ளாட் sus4. இந்த கார்ட்ஸ் வந்து அந்த 2 வருஷத்தில் போகும். அப்புறம் ஒரு இடத்துல என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்கேல் ஷிஃப்ட் ஆகும். அந்த ஸ்கேல் ஷிஃப்ட் ஆகிற இடத்துல என்னென்ன கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா G மைனர் 7th, அப்புறம் C மைனர் 7th, அப்புறம் F மைனர் 7th, B ஃப்ளாட் மேஜரு, அப்புறம் B ஃப்ளாட் 7th, அப்புறம் என்ன கார்டு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா A ஃப்ளாட் மேஜர், அப்புறம் E ஃப்ளாட் மைனர் 7th, அப்புறம் B ஃப்ளாட் sus4. இந்த கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தொடர்ந்து எங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுருந்தா தான் உங்களுக்கு நாங்கள் போடுற அப்டேட்ஸ் எல்லாமே வரும். அடுத்து இதே சாங்கை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீபோர்டில் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி பியானோவில் எப்படி வாசிக்கிறது அப்படின்றத வந்து நம்ம வந்து அடுத்த லெசனில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் அஸ். பை பாய்.